Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஏய் நானா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு விராஜ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு ஜஸ்டின் அப்படின்றது. இப்ப இவரோட பொண்ணை பிக்கப் பண்ற டைம் வந்துருது. அதனால ஸ்கூலுக்கு வந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்றாரு. இந்த பொண்ணோட பேரு மாஹி அப்படின்றது. ஹீரோவோட அப்பா ஹீரோ கூட இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு சோகமா இருக்கிறதுனால ஹீரோவும் என்ன விஷயம் கேக்குறாரு. இந்த பொண்ணோட கிளாஸ்ல வருண்னு புதுசா ஒரு பையன் சேர்ந்திருப்பான். இந்த பொண்ணை விட நிறைய மார்க் வாங்கியிருப்பான். அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றதா பொண்ணு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வாட்டி நீ பீட் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறா. ஹீரோ தினமும் நைட்டு பொண்ணுக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாரு. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த கேரக்டரை யாரை இமேஜின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இந்த கேரக்டருக்கு என்ன இமேஜின் பண்ணிக்கோ, அந்த கேரக்டருக்கு தாத்தாவை இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா இந்த ஸ்டோரியில லேடி கேரக்டரே வராத மாதிரி தான் சொல்றாரு. இந்த ஸ்டோரியிலயும் பிரின்சஸ் கேரக்டர்லாம் கிடையவே கிடையாதா? அம்மாவோட ஸ்டோரி எனக்கு எப்பதான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அந்த டாபிக் ஏத்தோன இவரும் அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா பொண்ணு விடாம அம்மாவோட ஸ்டோரியை சொல்லுங்க, அப்பதான் நான் மாத்திரையை போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அம்மாவோட ஸ்டோரியை கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ அந்த வருணை பீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பீட் பண்ணிடுறேன், ஆனா கண்டிப்பா ஸ்டோரியை சொல்லணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் டேப்லெட்லாம் போடுறா. இந்த பொண்ணுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொண்ணை படுக்க வச்சுட்டு இவரும் ரூமை விட்டு வெளியே வராரு. இப்ப இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் எவ்வளவு நாள் இந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்க போற? உன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாயெல்லாம் எப்படியாவது அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மத்தவங்க எது பேசினாலும் எனக்கு கவலை இல்ல, என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் எனக்கு கவலை. என் பொண்ணு கேட்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப பொண்ணை இவங்க 2 பேருமே நல்லபடியா கவனிச்சுக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வரும்போது பசங்க எல்லாருமே வீட்ல இருந்து அம்மாவை கூட்டு வந்திருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கும் லைட்டா கஷ்டமா இருக்கு. அந்த பையனை பீட் பண்ண அம்மாவோட ஸ்டோரியை சொல்றதா ஹீரோ சொல்லியிருக்காருல, எப்படியாவது படிச்சு அந்த பையனை பீட் பண்ணணும்னு நினைக்கிறா. இப்ப நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடுறா. இப்ப ஹீரோவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நான் சொன்னதை பண்ணிட்டேன், நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கார்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. சூப்பர் அப்படின்ற மாதிரி இவர் பாராட்டுறாரு. எனக்கு இந்த பாராட்டெல்லாம் வேணாம், இன்னைக்கு நைட் அம்மாவோட ஸ்டோரியை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இவரை எப்படியாவது தட்டி கழிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நைட்டே சொல்லணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு அடம் பிடிக்கிறா. எதுக்காக இந்த மாதிரி அடம் பிடிக்கிற அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் கோவமா கத்திடுறாரு. அதனால பொண்ணும் அமைதியா படுக்கிறதுக்கு போயிடுறா. மனசு கேட்காம கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் ரூம்ல பாக்குறதுக்காக வராரு. பொண்ணோட கண்ணு மூடி இருக்கு, அதனால கிளம்பிடுறாரு. ஆனா பொண்ணு முழிச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில நேரம் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை எழுப்புறாரு. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ எங்க போனா தெரியலையே அப்படின்ற மாதிரி இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட வீட்டுல ஒரு நாய் இருக்கும். இந்த மாகி என்ன பண்றானா, அந்த நாயை கூப்பிட்டு தான் வெளியே வந்திருக்கா. திடீர்னு அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. இந்த பொண்ணை வேகமா துரத்திக்கிட்டே பின்னாடி வரா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இந்த பொண்ணால ஓட முடியல, யாராவது தடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல அந்த நாயை தடுத்துறாங்க. மாகிக்கு பயங்கரமா மூச்சு வாங்குறத ஈரினும் கவனிக்கிறாங்க. இந்த தண்ணி குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி எடுத்து நீட்டுறாங்க. இல்ல நான் வெளி தண்ணி எல்லாம் குடிக்கூடாது, ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை எடுத்து குடிச்சிடுறா. இந்த பொண்ணுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றா. நான் கேக்கு ஸ்வீட்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஆனா என் அப்பாக்கு தெரியாம நான் லைட்டா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எதிர பஞ்சு மிட்டாய் கடை இருக்கும், வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. இப்பதான் ஒரு வண்டி அந்த பொண்ணு மேல இடிக்கிற மாதிரி வருது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை யாரோ கால் பண்ணி கஃபேக்கு வர சொல்றாங்க. ஹீரோவும் வேகமா அந்த கஃபேக்கு வராரு. ஹீரோயின் பேரு யாஸ்னா அப்படின்றது, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த பொண்ணை வண்டி இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். இவங்களும் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நல்ல வேலையா வண்டியை ஓட்டிட்டு வந்தவரை நிறுத்தி இருப்பாரு. அந்த வண்டிக்காரருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ஒரு ப்ராமிஸ் பண்ணா அந்த ப்ராமிஸை நீங்க நிறைவேற்றணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு கேக்குறாரு. பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வேணும்னா உங்க பொண்ணுக்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ணலாம், ஆனா நான் இந்த பொண்ணுக்கு பண்ணிருக்க ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன். உங்க ஒய்ஃபை பத்தின முழு ஸ்டோரியை கேட்க வைக்கிறதா சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லிதான் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்த்து ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் குன்னூர் ஸ்டேஷனுக்கு ரேண்டமா போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் இவரோட ஒய்ஃபை முத வாட்டியா பார்த்திருப்பாரு. இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பொண்ணு நிறுத்திடுறா. அம்மா கேரக்டர்ல யாரை இமேஜின் பண்ணிக்க அப்படின்னு கேக்குறா.
என்ன வேணா இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹீரோயின் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு இவங்கள இமேஜின் பண்ணி யோசிக்கிறா. ஹீரோவோட ஒய்ஃப் பேரு வர்ஷா அப்படின்றது தம்பி கூட தான் இந்த ட்ரெயின்ல வந்து இறங்குறாங்க. பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்றாரு. நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இது அவங்களும் லைட்டா கவனிக்க தான் செய்யறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருக்க கேமராவை சடனா புடிங்கிடுறாங்க. நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், தொடர்ச்சியா என்ன போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கோவப்படுறாங்க. இப்ப கேமராவை புடிங்கிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜஸ்டின் வராரு. நீங்க நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு மோசமானவன் கிடையாது. போட்டோ வேணா நீங்க பாருங்க, ஒரு வல்கர் போட்டோ கூட எடுத்துக்க மாட்டான். அவன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க செக் பண்ணா எல்லா போட்டோவும் டீசென்ட்டா தான் இருக்கு. இவங்க திரும்பி ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என்னதான் இருந்தாலும் தெரியாதவங்கள இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறது தப்பு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கார்ல, சடனா உங்களை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கேமராமேனுக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க. இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த ஹீரோயின் பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்ம பாஸோட ரிலேட்டிவ் ஆய்வு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பாஸ் இவங்களோட அங்கிளா தான் இருப்பாரு. ஹீரோ நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தார்ல, அதெல்லாம் பிரிண்ட் போட்டு ஹீரோ கிட்டே தந்துடுறாங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணா பார்த்தோன்னா லவ் வரதுல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த பார்த்தோன்னா லவ் வரதுலாம் நம்பிக்கை இல்ல, சொல்ல போனா இந்த லவ்லயே எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இந்த இடத்துல ஹீரோனும் அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சண்டை அதிகமாயிருக்கும், பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. சரி நான் வரேன் ஹீரோனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண போறது இல்லையான்னு ஹீரோ கேக்குறாரு. நீங்க வேணா லவ்வுக்கு பாஸ் குத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டா பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கும் ஹீரோ ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே நடுவுல மீட் பண்றாங்க. கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு நாய் வச்சிருப்பாரு. ஹீரோயின் தம்பி அந்த நாய் கூட ஜாலியா விளையாடுறான். ஆனா ஹீரோயினுக்கு அந்த நாயை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜி மாதிரி தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அங்குள் கூட சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோவும் உனக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோனும் அந்த இடத்துல ஒரு கிட்டாரை பாக்குறாங்க. வாசிக்கிட்டே இப்ப பாடலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆட்கள் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்ததுல ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பாக்கும்போது ஹீரோயினுக்கு பேரண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, அவங்களோட காதெல்லாம் மூடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தெரியாதனமா டேபிள்ல இடிச்சு சவுண்ட் வந்துருது. யாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் தப்பிக்கணும்ன்றதுக்காக ஹீரோயினோட கையை பிடிச்சி வேகமா இழுத்துட்டு வந்துடுறாரு. ஹீரோ கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அதனால ஹீரோவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவோட நாய் இவங்க சோகமா இருக்கும்போது பக்கத்துல வருது. இப்ப அந்த நாய் எடுத்து இவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. நாயை பார்த்தா அலர்ஜின்னு இருந்தது பாத்தீங்களா, அது மாறிடுது. அதே சமயம் ஹீரோவே இவங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒரு கேமரா வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஏது அவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் ஒரு நாயை வச்சிருந்தேன்ல, அதை ஒருத்தங்க கிட்ட வித்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இத கேட்டோனே ஹீரோயினோட முகம் டோட்டலா மாறிடுது. அந்த நாய்க்கு இருக்க தேவை எல்லாத்தையும் என்னால நிறைவேற்ற முடியல, இப்ப நான் தந்திருக்கவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, நான் ஒருவேளை இந்த வீட்டை விட்டு எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, என்னையும் பாத்துக்க முடியலன்னு திரும்பி வீட்டுக்கே போக சொல்லிருவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீயும் அந்த நாயும் ஒன்னா, அதுவும் இல்லாம அந்த நாயை உனக்கு பிடிக்காதுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யார் சொன்னா, எனக்கு இப்ப அந்த நாயை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ இப்பெல்லாம் நந்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மும்பையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. திரும்பி அவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. என்னதான் இவங்க சண்டை போட்டு வந்துட்டாலும் ஹீரோ ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நாய் அந்த இடத்துல இருக்கு. என்ன நாய் இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க. பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி வச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு உனக்கு ஒரு வாரம் தேவைப்பட்டுச்சான்னு கேக்குறாங்க. அந்த நாயை கண்டுபிடிக்க தான் ஒரு வாரம் தேவைப்பட்டுச்சு. அது சரி, இன்னும் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இது லவ்ன்ற மாதிரி சடனா இவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் அம்மா பிக்கப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாத்துறாங்க. வேணும்ட்டே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நிறைய ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோவோட லெவல புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட வேலையெல்லாம் குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவுமே பேசாம உட்காந்து இருக்காரு. இந்த சாப்பாட்டோட பில்ல கூட உன்னால பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட சம்பள காசு இருக்கும், அதை வச்சு அந்த பில் எல்லாம் மொத்தமா செட்டில் பண்ணிடுறாரு. நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மாவை பார்த்து பேசுறாரு. இப்ப அப்படியே திரும்பி ஹீரோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே மாறும், நீ மட்டும் என் கூட இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இப்போதைக்கு அந்த ஸ்டுடியோல அசிஸ்டன்ட் மாதிரி தானே வேலை பாக்குறாரு. ஃபியூச்சர்ல புதுசா ஸ்டுடியோ தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே நல்லதா நடக்கும், நான் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா என் கூட வான்ற மாதிரிலாம் ஹீரோனை பார்த்து பேசுறாரு.
அம்மா வேணான்னு சொல்றாங்க. ஆனா ஈரின் போகணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அம்மாவை எதிர்த்து ஈரினோ வெளியே வந்துருவாங்க. ஈரினுக்கு சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஸ்டுடியோல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறலாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன வீட்ல தான் இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதுனால இவங்க வீடு டேமேஜ் ஆயிருக்கும். ஈரினை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அம்மா கிட்ட சொன்னார்ல, அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்குன்னு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை வித்துருவாரு. அது மூலியமா தான் இந்த ஸ்டுடியோவை தொடங்கியிருப்பாரு. இவர் நினைச்ச மாதிரியே இந்த ஸ்டுடியோ நல்லபடியா போகும். இவரும் நிறைய சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப குழந்தைங்க எல்லாம் போட்டோ ஷூட் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. குழந்தைய பார்க்கும் போது இவருக்கு ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும் போதே குழந்தைலாம் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பேச்சுவாக்குல குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ நானு அந்த ப்ளூட்டோ மட்டும் இருக்கலாம் தானே சொன்னேன், இப்ப என்ன குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்ட, நம்மளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அது அந்த குழந்தையும் பாதிக்கும், அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்குள்ள பிரச்சனை வரும், நீ எதுக்காக யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் மாதிரி ஏற்படுது. ஹீரோவும் கதவை சாத்திட்டு கோவமா வெளியே வந்துடுறாரு. இவங்களும் ஃபீலிங்கா அழுதுகிட்டே அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தப்பு பண்ணிட்டோம்னு புரியுது. இப்ப கதவை திறந்து வேகமா உள்ள வந்துடுறாரு. சாரி, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. நீ சொன்ன மாதிரி நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ சொன்ன மாதிரி பண்ணலாம், ஆனா எல்லாமே நல்லா தானே நடக்கும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா தான் நடக்கும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நீ எனக்கு கிடைச்ச, உன்னோட அம்மா கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சாதாரணமா கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. என்ன இவ்வளவு சாதாரணமா முடிச்சிட்டீங்க, அவங்க எதுக்கு கிளம்பி போனாங்கன்னு ஈரின் கேக்குறாங்க. அவ மியூசிக்ல ஏதாவது பண்ணலான்னு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல, குழந்தைய விட்டு எப்படி போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. போயிட்டா, இதுதான் நடந்த விஷயம், இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வா குட்டி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனா பொண்ணு கூட வரமாட்டா. உண்மையே என்ன நடந்தது சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல, என் பொண்ணை பத்தி மட்டும் தான் கவலை அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப இவங்களுக்கு எதிர உட்காந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு வெளியூர்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும். அதை பண்றதுக்காக இவர் வெளியூருக்கு போயிருப்பாரு. இவர் வெளியூர்ல இருக்கும் போது போன் கால் வருது. உடனே கிளம்பி இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. பிறந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். இன்குபேட்டர் ரூம்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அங்க ஈரின் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னல, இப்போ குழந்தைய என்னோட கையில கூட தர மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை இறந்து போயிடும் சொல்றாங்க. நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதனால இவங்களால நார்மலா இருக்க முடியல. இவங்களோட வாழ்க்கையே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருது. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, குன்னூர்ல வச்சு நான் உன்னை பாத்துருக்க கூடாது, அப்படியே பார்த்திருந்தாலும் உன்னை லவ் பண்ணிருக்க கூடாது, லவ் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சிருந்தாலும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நான் ஏத்துக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சொல்ல வேணாம், நிறுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி மாகி வேகமா கட்டி பிடிச்சிடுறா. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அழுவுற மாகிய சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவங்களை இமேஜின் பண்ணி தானே மாகி கேட்டா, அதனால பக்கத்துல வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பொண்ணை கார்ல படுக்க வச்சிருக்காரு. பொண்ணு ஏன் என் மேல கோவப்படுறா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. அம்மா கேரக்டர்ல உங்களை யோசிச்சு பார்த்துட்டால, அதனால தான் கோவப்படுறா, நாளைக்கு நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப்க்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே கார்ல வந்தாங்கல்ல, அப்ப அந்த கார் ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே காரை விட்டு வெளியே வந்து விழுறாங்க. அதிகமா ரத்தம் லாஸ் ஆகி ஹீரோவோட ஒய்ஃப் அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்கிற ஹீரோனும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோனும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுல ஏதோ பார்ட்டி மாதிரி நடக்குது. ஆனா ஹீரோனால நார்மலா இருக்க முடியல. ஹீரோனும் வேகமா ரெஸ்ட் ரூம் போறாங்க. கண்ணாடியை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லேப்டாப் ஓபன் பண்ணிட்டாரு. அதுல பார்த்தா ஹீரோயின் போட்டோ இருக்கு. ஹீரோவோட உண்மையான ஒய்ஃபே ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா கதவை திறந்துடுறாங்க. சீக்கிரமா பார்ட்டிக்கு வந்து கலந்துக்கோன்னு சொல்றாங்க. அதே அம்மா கேரக்டர் வராங்க. இது மூலியமா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. இப்பதான் வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேருமே பொழைச்சிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட்ல அவ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா, ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியுமே அவ குழந்தை விஷயத்தினால ரொம்ப அப்செட்ல இருந்தா, உன்னை டைவர்ஸ் பண்ணலாம் கூட என்கிட்ட சொன்னா, அதனால தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நாயை பத்தி ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, வேணும்ட்டே தான் அவங்கள நோக்கி ஓடி இருக்கும். அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு ஹீரோ வந்தாரு பாத்தீங்களா, இவங்க தான் அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுவாரு. நம்ம பேசாம கிளம்பிடலாமான்னு கூட யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நார்மலா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சோ எல்லாமே தற்செயலா தான் நடந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ காலையில வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி வேகமா இவங்களை வெளியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கையை பிடிக்கும் போது இவங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அங்க இருக்க ஒரு செடியை பாக்குறாங்க.
இந்த செடியை இவங்க நட்டு வச்ச மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. குழந்தை சீக்கிரமா இறந்துரும் தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்படிதான் சொன்னாங்க, ஆனா 6 மாசம் இருக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் இருந்த அதிசயம் சொன்னாங்க, 6 வருஷம் இருக்க வச்சிட்டேன். இதுக்கப்புறமும் என்னோட பொண்ணுக்காக எதுனாலும் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் என் கூடயே வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு தான் ஒரு தாயத்தை கட்டி வைக்கணும்னு வந்தேன், ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்க பொண்ணு ஸ்ட்ராங்கா இருப்பா, உங்க கையில தான் கட்டணும் போல அப்படின்ற மாதிரி கையில கட்டி விட்டுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. நேத்து ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்ணா பாத்தீங்களா, அதுக்காக மன்னிப்பு எல்லாம் கேக்குறா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது சாரி கேட்பாங்களா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு சந்தோஷமா ஏத்துக்கிறா. ஆனா ஹீரோ இவங்க 2 பேரை சேர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நாளைக்கு இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால வேணும்ட்டே இவரோட போட்டோ ஷூட்டை கோவால பிளான் பண்ணிடுவாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, நம்ம இங்க இருக்கலாம்னு பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. அந்த பொண்ணு ஒரு கடைக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்றாங்க. பொண்ணு வரலன்னு ஈரினோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஈரினை பொறுத்த வரைக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஃபியான்சியோட பேர் அரவிந்த் அப்படின்றது. அவர் இவங்களோட ட்ரீம் ஹவுஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு. அதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவங்க லைஃப்ல தலையிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் போன்ல இருந்து ஈரினுக்கு கால் பண்ணிட்டா. எதுக்காக எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு கேக்குறாங்க. எனக்குன்னு போன் இல்ல, இப்ப கூட தெரியாம தான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. என் அப்பா என்னோட பர்த்டேவே மறந்துட்டாரு, கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. நீ எங்க இருக்கன்ற மாதிரி இவங்களும் கேட்டு வச்சிருப்பாங்க. உடனே அங்க போகணும்னு யோசிக்கிறாங்க. அரவிந்தோ சுத்தி காட்டலாம் நினைக்கிறாரு. ஆனா இவங்க வேலை இருக்குன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ யார போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்காருன்னா, ஸ்ருதிஹாசன போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இந்த படத்துல இவங்க வருவாங்க. இப்ப போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. ஆட்கள் எல்லாம் கும்மலா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப கும்மலெல்லாம் விலகிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணு தான் இருக்கா. நீங்க கூட என்னோட பர்த்டேவை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன்ப்பா, இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்களா, சூப்பர் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறா. ஆனா ஹீரோ உண்மையிலேயே பர்த்டேவை மறந்து போயிருப்பாரு. சமாளிக்கிறதுக்காக நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சிக்னல்லே புரிய வைக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா கேக் எல்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சியும் வந்திருப்பாங்க. இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்ற கதையில ஹீரோயின் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் வர்ஷான்ற மாதிரி பேரை மாத்திருப்பாரு. அதே சமயம் தம்பி கேரக்டரா வச்சிருப்பாரு. உண்மையில அவங்களுக்கு தங்கச்சி தான் இருந்திருப்பாங்க. அவ உன்கிட்ட டைவர்ஸ் கேட்கலாம் நினைச்சதா என்னோட அம்மா சொன்னாங்கல்ல, அது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஆக்சுவலா என்னோட அக்கா குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு பல வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏத்திருக்கானா கண்டிப்பா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ எப்படி உன்கிட்ட டைவர்ஸ் எதிர்பார்ப்பான்னு கேக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் கடல் மினுமினுக்கும், அதை போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக ஹீரோ உட்காந்துருக்காரு. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட போட்டோ இருந்தா காட்டுங்கன்னு கேக்குறாங்க. என்கிட்ட போட்டோ எல்லாம் இல்லன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கிளம்ப பாக்குறாரு. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்களுக்கு பக்கத்துல வராரு. இவங்க எப்படி இருக்காங்களோ அந்த அடையாளத்தை எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி தான் வருஷம் இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அப்பதான் அந்த கடல் மின்ன ஆரம்பிக்குது. ஈரினோ சந்தோஷமா பக்கத்துல போய் வேடிக்கை பாக்குறாங்க. இவரும் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஒரு மொமெண்ட்ல கிஸ் பண்ணணும்னு தோணுது. இவங்க சடனா ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எதுவுமே பேசாம இங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இதெல்லாம் திரும்பி நடக்கூடாது, நடந்தா அவதான் பின்னாடி வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. இன்னைக்கு முழுக்க மகிய நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோக்கும் திரும்பி சேரலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் லைட்டா வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு நியாயமா ஹீரோயின் வந்திருக்கணும், ஆனா வராம இருக்காங்க. இதனால அரவிந்துக்கு கொஞ்சம் டவுட் வருது. இதனால அம்மாவும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அரவிந்த பொறுத்த வரைக்கும் அசோக்னு ஒரு தம்பியும் இருக்காரு. ஹீரோயின் சுத்திலாம் காமிச்சு நைட்டு ரூம்லயே படுக்க வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை தூக்கிட்டு போறதுக்காக வந்துடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே படுக்கட்டும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஒரு வாட்டி இந்த மாதிரி உங்க கூட பத்துட்டானா திரும்பி அதை எதிர்பார்ப்பா, அது முடியாதுல்ல, அதனால என் கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. இவர் கொஞ்சம் ஆர்ஷா சொன்னதுனால இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ ரொம்ப கஷ்டப்பத்திட்ட, அவளை போய் சமாதானப்பத்து அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பார்ல சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரமும் சமாதானப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 பேருமே குடிச்சதுனால போதையில பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் விட்டு போனாங்க பாத்தீங்களா, அத பத்திலாம் இவரும் சொல்றாரு. ஆனா போதையில சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் போதையில இருக்கிறதுனால இவர் சொல்றதெல்லாம் தெளிவா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதே மாதிரி போதையில பேசிக்கிட்டே இவங்க 2 பேருமே படுத்து இந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் படுத்து இருக்கிறத மகியும் பாத்துறா. நம்மளும் இங்கேயே பத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஒருத்தங்க கிட்ட நாயை தந்து திரும்பி வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுல இருக்க பொண்ணோட பேரு மகி அப்படின்றது. அந்த பேரை நம்ம வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. இந்த குழந்தை பிறந்தா மகின் பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு தான் கனவு மாதிரி வந்திருக்கும். சட்டுன்னு கண்ணை முடிக்கிறாங்க. இப்ப டாக்டரும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. லங்ஸ் கிடைச்சிருச்சு, ஆனா ஆபரேட் பண்றதுக்கு சரியான டாக்டர் அமையல, ஆபரேஷனோட சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதான் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா இந்த ஆபரேஷன் பண்ணோம், என் பொண்ணு இதெல்லாம் தாண்டி உயிரோட வந்துருவா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு.
அப்பதான் ஹீரோயின் பேசுறதுக்காக வராங்க. நாயை திரும்பி வாங்கிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, அந்த வீட்ல இருக்க பொண்ணோட பேர் தானே மகி, அதுதானே உங்க பொண்ணுக்கு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கனவுல வந்தது, என்னன்னு தெரியல, நான் அந்த கேரக்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப சொல்றேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. இவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாமான்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள கரெக்டா இந்த இடத்துக்கு அசோக் வந்துடுறாரு. அண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ணன் உங்களை தேடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஹீரோ யாருன்றது நல்லாவே தெரியும். இப்ப அரவிந்த் இருக்காருல, ஹோட்டல்ல இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாஸ்னா யாஸ்னான்னு யாரோ கூப்பிடுற மாதிரி அம்மாக்கு சவுண்ட் கேக்குது. அம்மா திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் கூப்பிட்டு இருக்கா. இவ எதுக்காக இத்தனை வாட்டி ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா, ஒருவேளை இவ தான் அந்த சின்ன பொண்ணா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீ போகாத அப்படின்ற மாதிரி பொண்ணை தடுத்துறாரு. என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு பார்வையிலேயே உங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அக்கா டைவர்ஸ் பண்ண நினைச்சதா நீங்க போய் தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. மகி கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ஹீரோனும் பாக்குறதுக்காக வராங்க. அதுக்குள்ள அம்மா பக்கத்தை வந்து தடுத்துறாங்க. கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கு, வாமா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள கூட்டு போறாங்க. ஹீரோன் அந்த பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு கிஃப்டா ஒரு போனை தந்திருப்பாங்க. நம்ம ரெண்டு பேருமே பேசுறதுக்கு வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணு சந்தோஷமா அட்டன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணு போனை வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. எதுவும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட இருந்து போனை புடுங்கிடுறாரு. இவரால அந்த கல்யாணம் நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. காலையில ஹீரோவும் பொண்ணு பாக்குறதுக்கு வராரு. பொண்ணு ரூம்ல இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, இருந்தாலும் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. கல்யாணம் நடக்கிற இடம் எங்க, அங்கதான் அவ போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே அங்க தேடுறதுக்காக வந்துடுறாங்க. பிரிஞ்சுதான் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தேடிட்டு இருக்கிறத இந்த அசோக்கும் பாத்துறாரு. பொண்ணு தானே தேடிட்டு இருக்க, வா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. இந்த சமயம் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு ஒரு இடத்துல பாத்துறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் யாஸ்னாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவரும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த பொண்ணு கேட்காம வேகமா ஈரினை நோக்கி ஓடுறா. அதுக்குள்ள ஈரின் அம்மா தடுத்துறாங்க. அசோக் அடிக்க தான் கூட்டு வந்திருக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. நீ தப்பா புரிஞ்சிருக்க அப்படின்னு பேசுறதுக்காக வராரு. ஆனா அசோக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இப்ப பொண்ணை வச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் நேரடியா வர வேணான்ட்டு பொண்ணு அனுப்பியிருக்கானா, இப்பெல்லாம் பண்றதுக்கு அவனுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் சத்தமா பேசாதீங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெரியாம தான் இவ்வளவு தூரம் வந்தாளா, எல்லாம் இவளுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத வச்சுதான் யாஸ்னா தான் நம்ம அம்மான்றது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அசோக்கும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப கரெக்டா அரவிந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுறாரு. நீ தான் ஈரினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றது எனக்கு தெரியும், தயவு செஞ்சு திரும்பி அவளோட வாழ்க்கையில வந்துடாத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஜஸ்டின் இருக்காருல, பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் பொண்ணை பார்த்த மாதிரி ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மாவோட ஸ்டோரிய சொல்லுன்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்ட, அதே மாதிரி 7 நாள் தான் இவங்களுக்கும் உனக்கும் பழக்கம், இவங்களை பாக்குறதுக்காக என்னை விட்டு ஓடி போயிட்ட, ஏன் அப்பாவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துற, அப்பா ஏதாவது குறை வச்சிட்டனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறா. சாரிப்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஈரின் அம்மா மூலியமா பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, அத ஃப்ரெண்டோ சிக்னல்லயே ஹீரோக்கு புரிய வைக்கிறாரு. இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஈரினும் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்ப கூட நீ ஓகே சொல்லு, நான் கல்யாணத்தை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது அப்படின்ற மாதிரி இவங்களை கோவப்படுத்துற மாதிரி இவரும் பேசுறாரு. காரணம் இவங்க வரக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. இவங்களும் நான் வரேன்னு சொன்னதுக்காக என் கேரக்டரையே மோசமா பேசிட்டல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஈரினோ வேகமா பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. உன் அம்மாவா நான் இருக்கேன், நான் வந்துருவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு என்னோட அம்மா தான் வேணும், நீங்களாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவங்க 2 பேருமே ஈரினை இங்க இருந்து போக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதனால ஈர இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை கூட்டிட்டு போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கோவமா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க டேபிள உடைச்சிடுறாரு. அம்மாவும் பயந்த மாதிரி இவரை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி 6 வருஷமா இது எதுவுமே தெரியாம என்னோட பொண்ணை நான் பாத்துக்கிட்டேன், ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்கல்ல, இதே மாதிரி உங்க பொண்ணு கிட்ட நான் போட்டு உடைச்சா என்ன ஆகும் யோசிங்க, ஆனா நான் அந்த விஷயத்தை என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோயின் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கிறத அரவிந்தா தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. கார்ல வந்துட்டு இருக்கும் போது பொண்ணு மயக்கம் போட்டுறா. ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. ஆபரேஷன் பண்றதுக்கு சரியான டாக்டர் கிடைக்கல, இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துருது. ஈரினும் மேடையை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் அப்பா பேசுறதுக்காக வராரு. இவ்வளவு நேரம் ஹீரோட அப்பான்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் உண்மையிலேயே ஈரினோட அப்பாவா தான் இருப்பாரு. அம்மா கூட இவர் தான் சண்டை போட்டிருப்பாரு. இப்பதான் அதெல்லாம் காட்டுறாங்க. ஈரினும் அப்பாவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றாங்க. ஹீரோவை இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அதை பத்தி அப்பா கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் ஏத்துக்கல, அந்த பொண்ணை என்ன ஏத்துக்கலப்பா, ரொம்ப கஷ்டப்பத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அவங்க கஷ்டப்பட்டதுனால நீ கிவ் அப் பண்ணிட்ட அப்படிதானே அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேக்குறாரு. கல்யாணம் பண்ணோம்னா தாராளமா போமான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் இவங்க பண்ணது தப்புன்னு புரியுது. திரும்பி அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. அப்பா மைண்ட மாத்திரதான் அம்மா நினைக்கிறாங்க. அப்பா பேசுறதெல்லாம் கேட்காத, நீ மனமேடையை நோக்கி போன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் மனமேடையை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால நடக்க முடியல. அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அரவிந்தும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அரவிந்த் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யார லவ் பண்ணிட்டு இருக்கியோ அவனோட ஒய்ஃபே அவனை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அதனால யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. கண்டிப்பா அவ அந்த மாதிரி முடிவு பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணோட அம்மா ஈர கிட்ட போய் வேணா சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக போக சொன்ன அப்படின்ற மாதிரி அரவிந்த் கிட்ட அம்மா கோவப்படுறாங்க. ஈரவோ உங்க பொண்ணு டைவர்ஸ் பண்ண நினைச்சான்னு நீங்க போய் தானே என்கிட்ட சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மாவால எதுவுமே பேச முடியல. அம்மாவும் அமைதியா அங்க இருந்து தள்ளி வந்துடுறாங்க. கல்யாணம் நின்றுச்சு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹஸ்பண்ட் சில விஷயங்களை சொல்றாரு. இந்த சமயம் நம்ம பேத்தி கூட இருக்கிறது தான் கரெக்ட்ன்றதுனால தான் இவர் ஹீரோ கூடயே சேர்ந்து இருந்திருப்பாரு. அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக ஹீரோவும் நிறைய செமினார்லாம் அட்டென்ட் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு அவன் கவனமா பாத்துக்கிட்டான்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயின் வாழ்க்கையிலும் திரும்பி வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான்னு சொல்றாரு. அதை தாண்டியும் இயற்கை அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிருச்சு. இதை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, நீ தைரியமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராமிஸா எதுவும் ஆகாதுல அப்படின்னு கேக்குறாரு. கதையில இவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி இவங்க கிள்ளி ப்ராமிஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்பதான் அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, அசோக் கூட சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆபரேஷன் பண்றதுக்கு சரியான டாக்டர் கிடைக்கலன்ற மாதிரி ஹீரோட டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க வந்திருப்பாங்க. நாங்க இந்த ஆபரேஷனை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ஜனா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த டாக்டருக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அரவிந்த், நீ தான் என்னோட உயிரை காப்பாத்தின, இப்ப என்னோட பொண்ணோட உயிரை எப்படியாவது காப்பாத்தி தந்துரு அப்படின்னு கேக்குறாங்க. அரவிந்தோ சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்ப பொண்ணு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் உனக்கு வேணும்ல, அதனால திரும்பி வான்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணும் கண் அசைவிலேயே சரின்ற மாதிரி சொல்றா. இவங்களும் சந்தோஷமா அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு உள்ள வச்சு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வரதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணு பெரியவளான மாதிரி காட்டுறாங்க. இப்ப பெரிய பாடகியா மாறி இருக்கா. ஒரு இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. நல்லபடியா ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத இன்டைரக்டா நமக்கு சொல்றாங்க. இதோடயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.